ரைட். சிவசபாபதி, இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து அங்க வந்து பதிவு செய்து கொள்ளணும் அப்படிங்கறது மாதிரியான சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்தந்த பகுதிகளுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இப்போ வயநாடு இல்ல இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்ற தடை ஏதாவது இருக்கா? வயநாடுல வந்து மிகப்பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இங்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீர்நிலையில் உள்ள சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கு. அதனால அந்த இடங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு உண்டான அனுமதி வந்து கிடையாது. இது மட்டும் இல்லாம கேரளாவில் வந்து தொடர்ந்து மழை இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே மாதிரி அரசுக்கு தெரிவிக்கணும், அதாவது அந்தந்த இடங்கள்ல தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்கு. அதனால குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடியவங்க வர வேண்டாம்ங்கிறது ஒரு கருத்தாவே இருக்கு. சிவசபாபதி, இப்போ அடுத்த வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? மீண்டும் வந்து அங்க மழை எதிர்பார்க்கப்படுகிறதா? கேரளால எந்த பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது? அது பற்றி தயாராக இருக்கிறாங்களா அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகங்களும்? இந்திய வானிலை எச்சரிக்கை பண்ணிருக்கு. அடுத்து 24 மணி நேரத்துக்கு கேரளா மற்றும் கர்நாடகத்துல வந்து கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா காசர்கோடு, வயநாடு, மலப்புரம், கண்ணூர், இடுக்கி, காலிக்கட் போன்ற இடங்களுக்கு எல்லாமே கனமழை இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது இல்லாம மேலும் 4 மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், தேசிய மீட்பு படை எல்லாருமே தயார் நிலையில இருக்காங்க. ஏன்னா வந்து யாருமே எதிர்பார்க்காம இந்த வயநாட்டுல இந்த சம்பவம் ஏற்படுத்துறது வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரை 73 பேர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல வந்து இதுல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பேர் வந்து காணாம போயிருக்காங்க. அவர்களையும் தேடும் பணி தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலம் தேடலாம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு வழியும் இல்லாததுனால பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வந்து கனமழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் மீட்பு பணி மிகவும் தொய்வடைந்திருக்கு. ரைட். நன்றி சிவசபாபதி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு. தொடர்ந்து கேரளாவிலிருந்து நம்ம அடுத்தடுத்த கட்ட விவரங்களை தொடர்ந்து பெற இருக்கின்றோம் நம்முடைய பல்வேறு செய்தியாளர்கள் மூலமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.